நமது திருவெற்றூரை சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த துரோக ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் வந்திருக்கிறது. நீங்கள் இந்த துரோகிகளையும் தமிழ்நாட்டின் எதிரிகளையும் வீழ்த்துவதற்கு 59 வேட்பாளர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தி இருக்கின்றோம். அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் மத்தியிலே உள்ள நமது தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற, வஞ்சிக்கின்ற, தமிழகத்திற்கு துரோகம் செய்கின்ற ஆட்சியாளர்களையும் தமிழர்களை நித்தம் வஞ்சிக்கின்ற இந்த மாநில ஆட்சியாளர்களையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு சந்தர்ப்பமாக ஏப்ரல் 18ஆம் தேதி என்று தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலையே நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் துரோகத்தையும் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கின்ற அநியாயத்தையும் முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் செய்கின்ற நல்லதொரு காரியம் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி நம்மிடையே மதத்தின் பெயரால் மதவாதத்தை பேசி மக்களை பிரிக்க பார்க்கின்றது. அதுபோல ஏற்கனவே ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியோ 10 ஆண்டுகள் இங்கே ஆட்சி செய்த பொழுது தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் கொடுக்கவில்லை. மாறாக கூட்டணியிலே உள்ள திமுகவிற்கு முக்கிய அமைச்சர் பொறுப்பை கொடுப்பதிலே தான் அவர்கள் கவனம் செலுத்தார்களே தவிர சுயநலத்திற்காக நடைபெற்ற இந்த ஆட்சி தமிழ்நாட்டிற்கு எதிராக நடைபெற்றது. இலங்கையிலே நமது தொப்புள் கொடி உறவுகளாகிய தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் அன்றைக்கு கொல்லப்பட்ட போது, படுகொலை செய்யப்பட்ட பொழுது தமிழகத்தை சேர்ந்த திமுகவும் சரி, மத்தியிலே சேர்ந்த ஆட்சியாளர்களாகிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் சரி அன்றைக்கு அமைதியாக இருந்தார்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற திட்டங்களை, ஏன் விவசாய பெருங்குடி மக்களை வஞ்சிக்கின்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது, அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் இயக்கம் என்றால் அதை தமிழகத்திலே வழிவிட்டது இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் என்பதுதான் உங்களுக்கு தெரியும். எனவே மத்தியிலே தேசிய கட்சிகளை காவிட்டு நம்மை ஏமாற்ற பார்ப்பவர்களை நீங்கள் இந்த தேர்தலோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தமிழக மக்களின் நலனிலே அக்கறை உள்ள, அம்மா வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் மாபெரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். நமது மணலி பகுதியில் இருந்து வெளியாகும் தொழிற்சாலை கழிவுகள் மூலம் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கான திட்டங்களை நாங்கள் வெற்றி பெற்றவுடன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். அதுபோல திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். திருவொற்றியூர் நெடுஞ்சாலை விரிவுபடுத்தும் பணியை முழுமையாக முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கிடப்பிலே இருக்கின்ற திருவொற்றியூர் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம். நிரந்தர பிரச்சனையாக இருக்கின்ற குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். எண்ணூரில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் விளைவு வேண்டும் என்ற உங்களுடைய நெடுநாள் கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகம் நிதி நெருக்கடியிலே தடுமாறுகிறது. மத்திய அரசாங்கத்தின் தவறான பொதுக் கொள்கையால், அவர்கள் பொருளாதார கொள்கையால் நமது பொருளாதாரமே சீர்குலைந்து போய் கிடக்கின்றது.
வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளாகி தமிழகம் சீர்குலைந்து போய் இருக்கின்றது. இதிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கவும் மத்தியிலே நாம் சொல்வதை நமது தமிழ்நாட்டின் தேவைகளை நிறைவேற்றி தருபவரை பிரதமராக தேர்ந்தெடுக்க நீங்கள் நமது வடசென்னை தொகுதியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நமது அருமை சகோதரர் சந்தான கிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே பெரிய பண முதலைகளை நாங்கள் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. எளிமையானவர், நல்லவர், இங்கே மக்களின் பிரச்சனைகளை தெரிந்தவர், உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் திரு சந்தான கிருஷ்ணன் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் இதுவரை நீங்கள் எங்கும் கேட்டிராத அளவிற்கு ஒரு கட்சிக்கு சின்னம் கொடுப்பதற்கு கூட மறுக்கப்படுகின்ற ஒரு கொடிய ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் வரை சென்று நாம் போராடித்தான் சின்னத்தை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டது உங்களுக்கு தெரியும். நிச்சயம் இதற்கு நமது வேட்பாளருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு நமது 59 வேட்பாளர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற சின்னம் நாளை தெரியும் என்று நினைக்கின்றேன். எப்படி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்னை அன்றைக்கு புதிய சின்னத்திலே போட்டியிட்ட என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்களோ அதே போல நமது வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியையும் ஏற்கனவே ஆட்சி செய்தவர் ஆண்ட கட்சிகளையும் புறந்தள்ளி ஒரு புதிய மாற்றத்தை தமிழகத்தின் வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்து நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு சந்தான கிருஷ்ணன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.